டாக்டர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கேர் சிதம்பரம் அகாடமி ஆஃப் ரிஃபைன்மெண்ட் அண்ட் என்ரிச்மெண்ட் நிறுவனத்தின் நிறுவனர் இயக்குனர். டாக்டர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கடந்த 18 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவியல், கல்வி, சட்டம் மற்றும் சமூக சேவை துறைகளில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருபவர். மனநலம், கல்வி மற்றும் குடும்ப நலன் தொடர்பான ஆலோசனைகள் மூலம் 1500க்கும் மேற்பட்ட தம்பதிகள் குடும்ப ஒற்றுமையை மீட்டுள்ளார். 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தத்திலிருந்து மீண்டுள்ளனர். பல தற்கொலை முயற்சிகளை தடுக்கவும் போதை பழக்கங்களிலிருந்து பலரை மீட்கவும் அவர் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்துள்ளார். டைட்டன் கம்பெனி லிமிடெட் ஒசூர் நிறுவனத்தில் 10 ஆண்டுகள் EAP மனவியலாளராக சேவை செய்ததுடன் தற்போது ரெனால்ட் நிசான் ஆட்டோமோட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஒரகடம் சென்னை நிறுவனத்தில் EAP மனவியலாளராக பணியாற்றி வருகிறார். அவர் அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் 1 லட்சத்திற்கும் மேலான மாணவர்களுக்கு இலவச மென்மையான திறன் பயிற்சி வழங்கியுள்ளார். மேலும் 2008 முதல் ஓசூரில் வழக்கறிஞராக செயல்பட்டு வருவதுடன் பாஷ் சட்டத்தின் இன்டர்னல் கமிட்டி உறுப்பினராகவும் பணியாற்றி வருகிறார். டாக்டர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வரவேற்கிறோம். ஓவர் டு யூ டாக்டர். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது மிகப்பெரிய சமூக பணி. ஒரு உளவியலாளரா, ஒரு வழக்கறிஞரா, ஒரு பேராசிரியரா, ஒரு சமூக செயற்பாட்டாளரா இப்படியெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு இந்த முதியோர் பாதுகாப்பு, முதியோர் நலம் பேணல் அப்படிங்கிற துறையில நான் நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். பெரியோரை போற்றுவோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து பெரியோர்களுக்காக நடத்திக்கிட்டு இருக்கோம். அது ஒரு 2 நாள் பயிலரங்கம். அந்த அடிப்படையில் இந்த வகுப்பிலும் எனக்கான வாய்ப்பு கொடுத்து இதில் நானும் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த முதியோர்களுக்கு, அந்த முதியோர்களை பேணுகிற அந்த காப்பாளர்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும் என்ற அடிப்படையில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக நண்பர் முத்துக்குமாரசாமி உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த பயிற்சியில சேர்ந்திருக்கிற நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கெல்லாம் சமூகத்தை பற்றி சிந்திக்கிற மனிதர்களே இல்லை. இன்னைக்கு நாங்க பொதுவாக எங்க பயிற்சி வகுப்புல முதல்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாம மனிதர்களை நேசிக்கணும், பொருள்களை பயன்படுத்தணும். இதுதான் மனிதர்களுடைய மனப்பாங்கா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கன்சூமர் ஆட்டிடியூட்னு சொல்லக்கூடிய பொருள்களை நேசிக்கக்கூடிய, மனிதர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆட்டிடியூட், ஒரு மனப்பாங்கு இன்னைக்கு வெகுவாக வளர்ந்துட்டு இருக்கு. நான் ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கன்சூமர் ஆட்டிடியூட்ல தான் இன்னைக்கு எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா, பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியான்னு எல்லா ஊடகங்களும் இதை போதிக்கிற ஒரு சூழல்ல இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், நடுத்தர வயதுக்காரர்கள், முதியோர்கள்னு எல்லாருமே இதுல திரண்டு இந்த முதியோர்களை பேணணும், அதற்கான ஒரு பங்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாம் ஒரு இந்த வகுப்புல சேர்ந்திருக்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். இதை ரொம்ப சிறப்பாக நீங்க செஞ்சு முன்னெடுத்து இதுல இன்னும் பல பேர் இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு இந்த முதியோர்களை நம்ம பேணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த வேண்டுகோள். ஏன் அவங்கள பேணணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு நிறுவனத்தை நிறுவனங்கிறது நம்ம ஒரு சொசைட்டின்னு கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு நிறுவனமாக எடுத்துக்கிட்டு சொல்றேன். ஒரு நிறுவனத்தை நடத்தணும்னா 4 M தேவைன்னு சொல்லுவாங்க. 4 M என்னன்னா மென், மெஷின், மெட்டீரியல், மணி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த ஒரு நிறுவனம் நடக்கணும்னாலும், இந்த சமூகம்ங்கிறது ஒரு நிறுவனம் தானே. அப்ப ஒரு நிறுவனம் நடக்கணும்னா அதுல மென், மெஷின், மெட்டீரியல், மணி, இந்த 4 விஷயமும் ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க. அதுல இந்த 4ல ரொம்ப முக்கியமானது மென் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மற்ற 3ம் உயிரற்றவை. இந்த மென்கிறது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்லக்கூடிய இந்த மனித வளம் தான் உயிருள்ள ஒரு ரிசோர்ஸ். அப்ப இந்த மாதிரியான வளத்தை சரியாக பயன்படுத்திட்டாலே இந்த சமூகம் மேம்பட்டுரும். அப்ப மனித வளத்தை மேம்படுத்துவதுதான் இந்த சமூகத்தில் தலையாய நோக்கம். அதிலும் இந்த முதியோர்கள் ரிச் ரிசோர்சஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த முதியோருடைய அனுபவம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய சொத்து. அதுல நமக்கு ஒரு சுயநலம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க நீண்ட நாள் வாழும்போது இவங்களுடைய அனுபவமும் அறிவும் நமக்கு தொடர்ந்து கிடைக்கும் போது நாம வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்கு அது ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்கும். அதனால முதியோர்களை பேண வேண்டியது பொதுநலம் கடந்து நம்முடைய சுயநலம் என்றே நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்க நல்லா இருந்தா தான்
நாம வந்து நிறைந்த அனுபவத்தை அறிவையும் பெற்று இன்னும் வாழ்க்கையில் நல்லபடியா வாழ முடியும். ஸோ அந்த வகையில அவங்கள பேணுவது நம்முடைய தலையாய கடமைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப இந்த ஜீரியாட்ரிக் ஹெல்த் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பொதுவா ஹெல்த் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஹெல்த்ங்கிறத பத்தி ஐயா மருத்துவர் ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க. ஹெல்த்தை வந்து நம்ம ஒரு ப்ராடர் அவுட்லுக்ல வந்து பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், சோசியல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இப்படி எல்லாம் நம்ம பிரிக்கலாம். ஐயா சொன்ன ஃபேமிலி ஹெல்த்துங்கிறது அந்த சோசியல் ஹெல்த்துக்குள்ள ஒரு அங்கமா வருது. இந்த ஃபினான்சியல் ஹெல்த்துங்கிறது அந்த சோசியல் ஹெல்த்துக்குள்ள ஒரு அங்கமா வருது. இப்போ நம்ம ஒரு ஒரு ப்ராடர் அவுட்லுக்ல பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த்தை மட்டும் நம்ம பார்க்கலாம் நேரம் கருதி. பிசிக்கல் ஹெல்த்னா உங்களுக்கு தெரியும், உடல் ரீதியாக நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கோம் அப்படிங்கிறது. மென்டல் ஹெல்த்னா மன ரீதியா நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கோம். இந்த ரெண்டுமே நமக்கு தேவை, அவசியம். உடல் நலமும் நமக்கு வேணும், மனநலமும் நமக்கு வேணும். இது ரெண்டுமே நமக்கு முக்கியங்கிறத தாண்டி ரெண்டுமே இன்டர் டிபெண்டன்ட் சொல்லுவோம். அப்படின்னா என்ன, ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஜாண்டிஸ்ல படுத்திருக்காருன்னா அவர் ரொம்ப மன ஆரோக்கியமா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இருப்பாருன்னா ரொம்ப துயரமா இருப்பார். அப்போ ஒரு பிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும்போது அவருடைய மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிடும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து உடல் ரீதியா நல்லா தான் இருக்காரு, ஆனா அவருக்கு ஒரு துயரப்படும்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அவருடைய உடல் ரொம்ப உற்சாகமா செயல்படுமானா செயல்படாது. அப்ப உடல் பாதிக்கப்படும் போது மன ஆரோக்கியமும் பாதிக்கப்படுகிறது, மனம் பாதிக்கப்படும் போது உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுது. அப்ப பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட், இன்டர் டிபெண்டன்ட்னு சொல்லுவோம். இதுல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மென்டல் ஹெல்த்ன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் நம்ம சொல்றோம் இல்லையா, மாற்றுத்திறனாளிகள் அவங்க பிசிக்கலி 100% ஃபிட் இல்லை, இருந்தாலும் அவர்கள் மென்டலி ஃபிட்டா இருக்கனால அவர்கள் ஏதோ ஒரு தொழில் செய்து தங்களை வந்து தங்களுடைய சர்வைவல், அவங்களுடைய வாழ்வியலை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனா இந்த பிசிக்கலி ஃபிட்டா இருக்கிற, நல்ல படிச்சு நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், எல்லா ஒரு வளத்தையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு மன ரீதியா ஒரு சிக்கல் வரும்போது அதை எதிர்கொள்ள தெரியாம தற்கொலை முயற்சிக்கு போறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட், அது இன்டர் டிபெண்டன்ட். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மென்டல் ஹெல்த், மன ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா மன ஆரோக்கியத்தை ரொம்ப சிறப்பா வச்சுக்கிட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். வேற உடல் ஆரோக்கியத்தை வந்து பேணிட்டு மன ஆரோக்கியத்தை விட்டுட்டோம்னா நம்மளால வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. சரி, இப்ப பொதுவாக ஓல்டேஜ் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்க, 50 வயசுக்கு மேல ஆயிட்டாலே ஓல்டேஜ் தாங்க அப்படிம்பாங்க. சில பேர் வந்து ரிட்டையர் ஆயிட்டா 58 வயசு, இப்பெல்லாம் 60 வயசு ரிட்டையர்மெண்ட், ஆகவே 60 வயசுங்கிறது ஏஜ்டு. சில பேர் 70, 75 கூட ஆக்டிவா இருக்காங்க, ஆகவே 75. இப்படி இந்த ஓல்டேஜ், முதுமை அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆயிட்டே இருக்கு. அப்ப எது ஓல்டேஜ் அப்படின்னு நம்ம எதை வரையறுக்கிறது, 50 வயசா 90 வயசா, எது ஓல்டேஜ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நாங்க என்ன சொல்றோம்னா, ரியாலிட்டியில ஓல்டேஜ்ங்கிறது 50 இல்ல 90 இல்ல, நீங்க எப்போ உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏஜ் தான் உங்களோட ஏஜ். ஆக 90 வயதுல கூட சைக்கிள்ல ஏறி போய் வேலை செய்யற ஒரு நபரை நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்னைக்கு 100 வயது மனிதரை நம்ம பார்த்தோம். அப்ப அவங்களுடைய மனநிலையை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் அவங்களுக்கு வந்து முதுமையே வர்றதில்லை. அப்ப உடல்நிலையை விட மனநிலை ரொம்ப முக்கியம். நான் சொன்ன அடிப்படையில எனக்கு வயசாயிருச்சின்னு நாம நினைக்கிறது தான் நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட். ஏன்னா நம்முடைய மனம் வந்து ஆழ்மனம், வெளிமனம்னு நம்முடைய மனம் வந்து பிரிவாக 2 பிரிவா இருக்கு. அப்ப நம்முடைய ஆழ் மனசுல நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம பேசும்போதே நம்ம முதியோர்கள் செய்யற தவறு என்னன்னா, முதியோர்கள்ங்கிறோட முதிய இளைஞர்கள், மூத்த இளைஞர்கள் நம்ம வச்சுக்கலாம். இந்த மூத்த இளைஞர்கள் செய்யற தவறு என்னன்னா, எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சுங்க அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கு பாத்தீங்களா, இந்த சிந்தனையை இவங்க பேச பேச இது வந்து அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் பதிவாயிடுது. அப்ப இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல அவங்களுக்கு தனக்கு வயதாயிடுச்சுன்னு பதிவு செய்யும் போதுதான் அவங்களுக்கு அந்த வயதுக்குரிய முதுமைக்குரிய எல்லா நோய்களும் வர தொடங்குது. நாங்க பொதுவாக சொல்லுவோம், யாராவது ஒருத்தர் ஞாபக மறதி, எனக்கு ரொம்ப ஞாபக மறதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உளவியலாளரா நாங்க என்ன சொல்லுவோம்னா, முதல்ல நீங்க இப்படி சொல்றதை நிறுத்துங்க, எனக்கு ரொம்ப ஞாபக மறதி நீங்க சொல்ல இது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு போய் சேருது. இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு போய் சேரும் போது இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அதை நம்ப ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மெமரி ஸ்பேஸை குறைக்க ஆரம்பிக்கும் இந்த சப்கான்சியஸ் மைண்ட். அப்போ உங்களுக்கு ஞாபக மறதி வந்துடும். அப்ப ஞாபக மறதிக்கு பெருமளவு காரணமா இருக்கிறது நம்முடைய சிந்தனை தான். அப்ப இந்த முதிய வயதை நாம வந்து முதுமைன்னு பார்க்கும்போதுதான் நமக்கு அதற்கான உடல் உபாதைகள் வந்து சேருது. அப்ப இந்த வயது எனக்கு முதுமை ஆயிடுச்சு, எனக்கு வந்து வயதாயிடுச்சு அப்படின்னு நாம நினைக்கும் போதுதான் நம்ம வயதாகிறோம். ஆகவே நாம இளமையா இருக்கோம் அப்படிங்கிற சிந்தனை வந்து முதல்ல நமக்கு தேவை. அப்படி இருந்தா நமக்கு வந்து இந்த
வயதை வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அப்புறம் ரிட்டையர் ஆன பிறகு நமக்கு ஒரு ஆட்டிடியூட் வருது, நான் வந்து ரிட்டையர்டு, அவ்வளவுதான், இனிமே எனக்கு மரியாதை கிடையாது, இந்த வீட்டுல நான் செல்லா காசு, அப்படி எல்லாம் ஒரு எண்ணம் வந்து பொதுவாக இந்த சமூகத்துல ஒரு மிஸ்கன்செப்ஷன் அப்படி இருக்கு. ஒரு தவறான ஒரு மூட நம்பிக்கை அது காலகாலமா நம்மளை தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த ரிட்டையர் ஆகிற மக்களுக்கு வந்து அந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா? அப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா முந்தின நாள் வரைக்கும் அவங்களுக்கு 7 மணிக்கு காஃபி கிடைச்சிருக்கும். இன்னைக்கு வந்து 7:05க்கு காஃபி கிடைக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் நேத்துல இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன், ஆகவே இன்னைக்கு எனக்கு மரியாதை இல்லை. 7 மணிக்கு காஃபி கொடுக்குறவங்க வீட்டுல இன்னைக்கு 7:10 கொடுக்குறாங்கன்னா, அப்ப அது காரணம் நான் செல்லா காசு, நான் ரிட்டையர் ஆயிட்டேன். உண்மையிலே பால் தாமதமா வந்திருக்கும், அதனால அன்னைக்கு கொடுத்துருப்பாங்க. ஆக நாம வந்து பச்சை கண்ணாடி போட்டு ஒரு உலகத்தை பார்த்தோம்னா அது எல்லாமே பச்சையா தான் தெரியுங்கிற மாதிரி, நான் ரிட்டையர் ஆயிட்டேன், நான் செல்லா காசு அப்படிங்கிற சிந்தனையோடு நாம பார்க்கும்போது ஒரு யதார்த்தமான செயல் கூட நமக்கு வந்து காயப்படுத்தும் விதமாக இருக்கும். அதனால நம்ம வந்து மீண்டும் மீண்டும் என்ன சொல்றோம்னா, நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய மனப்பாங்கு மிக மிக முக்கியம். இந்த மனப்பாங்கு வந்து நெகட்டிவ் ஆயிட்டுனா நமக்கு வாழ்க்கையில கசப்பு வந்துடும், வெறுப்பு வந்துடும், ஒரு எய்ம்லெஸ்ஸான லைஃப், நமக்கு ஏன் வாழ்றோங்கிற ஒரு சிந்தனை வந்துடும். அப்ப நமக்கு பிசிக்கல் ஹெல்த்தும் பாதிக்கும், அப்ப நம்முடைய வாழ்நாளும் குறையும், நம்முடைய மன அழுத்தம் வந்து கூடிரும். அப்ப இதுக்கெல்லாம் எது காரணமா இருக்குன்னா இந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட். அதனால நம்ம முதல்ல பாசிட்டிவான ஆட்டிடியூடு நம்ம வச்சுக்கணும். இப்ப இந்த திரை தெரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? இப்ப இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நிறைய விலங்குகள்லாம் உட்கார்ந்துருக்கு. அந்த எதிர ஒருத்தர் வந்து ஒரு போட்டியாளர் இருக்காரு, அவர் ஒரு போட்டி நடத்துறாரு. இவங்க எல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ், இந்த போட்டியில இவங்க எல்லாம் வந்து பங்கேற்பாளர்கள். இவங்களுக்கு என்ன விதிமுறை அவர் சொல்றாரு அப்படின்னா, எதிர இருக்கிற மரத்தினுடைய உச்சியில யார் முதல்ல போய் சேர்றீங்களோ அவங்கதான் வின்னர் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல யார் வின்னரா இருக்க முடியும்? உங்கள சில பேர் குரங்கு அப்படின்னு முதல்ல சொல்வீங்க, ஆனா குரங்குக்கு முன்னாடி காகம் போய் சேர்ந்துரும் இல்லையா? அப்ப காகம் பறந்து போய் மரத்தின் உச்சிக்கு போயிடும், அப்புறம் குரங்கு வந்து பின்னாடி போய் சேர்ந்துடும். அப்ப இந்த 2 விலங்கை தவிர மீதி விலங்குகள் எதையுமே இதுல ஜெயிக்க முடியல அப்படின்னா இந்த விலங்குகள்லாம் அன்ஃபிட், வாழ்றதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமானா முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு, அதுக்கான ஒரு ஸ்கில் செட், தனித்திறன் இருக்கு. இப்ப யானையால மரத்தை முறிச்சு போட முடியும், மீனால தண்ணீர்ல வாழ முடியும். இப்படி ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு. அப்ப ஒருத்தருடைய அனாட்டமி, உடல் கூறு மாறுது, திறன்கள் மாறுதுங்கிறதுனால அது உயிர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த சமூகம்ங்கிறது இதை எப்படி சொல்றோம்னா, இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் மெனி இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, நிறைய தனி மனிதர்களுடைய ஒரு கூட்டமைப்பா தான் இந்த சமூகம் இருக்கு. அப்ப இந்த சமூகத்துல பல பேர் இருக்கிறதுனால தான் இங்க வேலை நடக்குது. இப்ப நமக்கான உடையை நம்மளே தச்சுக்க முடியாது, நமக்கான செருப்பை நம்மளே தச்சுக்க முடியாது, நமக்கான வைத்தியத்தை நம்மளே பார்த்துக்க முடியாது, நமக்கான புத்தகத்தை நம்மளே அச்சிட்டு முடியாது. அப்போ இந்த சமூகத்துல டாக்டர், இன்ஜினியர், லாயர், டீச்சர்னு எல்லா ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களும் அவங்களுடைய பங்களிப்பை செய்யறதுனாலதான் இந்த சமூகம் இயங்குது. அதே மாதிரி அப்படி பல்வேறு ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க எல்லாம் இயங்குறதுனால இந்த சமூகம் இயங்குதோ, அதே மாதிரி இந்த சமூகத்துல குழந்தைகள், முதியவர்கள், நடுத்தர வயதுக்காரர்கள், பெண்கள், இப்படி பல்வேறு தளத்தில் இருக்கிற நபர்கள் இருக்கிறனாலதான் இந்த சமூகம் இயங்குது. அப்போ எல்லாருக்கும் அவங்களுக்குரிய பங்களிப்பு இருக்கு. இப்ப யானையால மரம் ஏற முடியல நம்ம அதனுடைய பலவீனமா பாக்குறத விட இந்த யானையால மரத்தை முறிச்சு போட முடியும்னு அதோட பலத்தை பார்த்தோம்னா அந்த யானையை பற்றிய நம்ம உண்மையை புரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி ஒரு முதுமை என்பது ஒரு பலவீனம், அது உடல் ரீதியாக பலவீனப்படுற ஒரு வயது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா அதனுடைய பலம் என்னன்னா, அந்த முதுமை என்பது அனுபவத்தின் தொகுப்பு. அந்த முதுமையினுடைய அனுபவம் வந்து மிகப்பெரிய வழிகாட்டி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப அந்த பலத்தை நம்ம பார்த்தோம்னா எப்பவுமே நம்ம பாசிட்டிவ் சைடு பார்க்கணும், ஆப்டிமிஸ்டிக் வியூன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு டம்ளர்ல பாதி அளவு தண்ணி இருக்கு அப்படின்னா அதுல பாதி அளவு தண்ணி இருக்குன்னு நான் சொல்றேன், நீங்க வந்து பாதி அளவு காலியா இருக்குன்னு சொல்றீங்க. ரெண்டுமே ஒண்ணுதான், உண்மைதான். பாதி அளவு காலியா இருக்குன்னு நீங்க சொல்றது உண்மை, பாதி அளவு தண்ணீர் இருக்குன்னு நான் சொல்றதும் உண்மைதான். ஆனா ரெண்டுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. பாதி அளவு தண்ணீர் இருக்கிறதுன்னு நான் சொல்லும் போது இருக்கிறதுங்கிற பாசிட்டிவ் சைட்ல நான் ஃபோக்கஸ் பண்றேன். அப்ப அதுக்கு பேர் ஆப்டிமிஸ்டிக் வியூன்னு சொல்லுவோம். இல்லை, அங்க வந்து வெற்றிடமா இருக்குன்னு நீங்க சொல்லும் போது இல்லைங்கிற நெகட்டிவ் சைடு நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, அதை பெசிமிஸ்டிக் வியூன்னு சொல்லுவோம். அப்ப எப்பவுமே நம்முடைய சிந்தனை ஆப்டிமிஸ்டிக்கா, பாசிட்டிவா இருக்கணும். நான் வந்து இந்த சமூகத்துக்கு என்னுடைய பங்களிப்பை செலுத்திட்டு இருக்கேன், நான் வந்து இந்த சமூகத்துக்கான என்னுடைய உன்னதமான பணியை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வந்ததுன்னா நாம நம்முடைய முதுமையை பாரமாக நினைக்க மாட்டோம். ஆனா நம்ம எல்லாருக்குமே அந்த முதுமை என்பது ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற ஸ்ட்ராங் ஆட்டிடியூட் இருக்கிறது தான் நம்முடைய பல்வேறு பிரச்சனைக்கு காரணம். அப்ப முதுமை நமக்கு பிரச்சனை இல்லை, முதுமையை நாம பாக்குற பார்வை தான் நமக்கு பிரச்சனை. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த மற்றவர்களோடு கம்பேர் பண்ணிக்கிறோம். உளவியல் ரீதியா என்ன பண்றோம்னா, இளைஞர்கள் மாதிரி என்னால வேலை செய்ய முடியல, என்னால வந்து மூச்சு இறைக்குது, என்னால இந்த வேலை செய்ய முடியல, அந்த வேலை செய்ய முடியல,
நடந்தா உடம்பு கூட வர மாட்டேங்குதுன்னு நம்ம எதையோ சொல்லி மற்றவர்களோடு ஒப்பிடுறோம். ஏன் இளைஞர் மாதிரி நீங்க வந்து ரேஸ்ல ஓடணும்னு நினைக்கிறீங்க? அந்த இளைஞரை போல நீங்க வந்து அந்த இளைஞரை வழிகாட்டுற அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கு, அல்லது உங்களை போன்ற அந்த அனுபவம் அந்த இளைஞருக்கு இல்லை. அப்படிங்கும்போது நாம ஏன் வந்து அந்த பாசிட்டிவ் சைடை பார்க்காம மற்றவர்களோடு பாசிட்டிவ நம்மளோட நெகட்டிவோட கம்பேர் பண்ணணும்? உடல் ரீதியாக நமக்கு சில பலவீனம் இருக்கலாம், ஆனா மன ரீதியாக அனுபவ ரீதியாக நம்முடைய அறிவு இந்த சமூகத்துக்கு பயன்படுகிற அந்த ஒரு பலம் வந்து நமக்கு இருக்குங்கிறத பார்த்துட்டு நாம நம்முடைய பொட்டன்ஷியல், நம்ம கிட்ட என்ன ஹிடன் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத பார்த்தோம்னா, அதை ஐடென்டிஃபை பண்ணோம்னா நாம வந்து சிறப்பாக நம்முடைய வாழ்நாளை கழிக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், யாரோடையாவது ஒப்பிடுறோம். ஈவன் முதுமையில கூட பாத்தீங்கன்னா, எனக்கெல்லாம் டயபெட்டிக் வந்துருச்சு, நான் வந்து இவ்வளவு சிரமத்துல இருக்கேன், என் வயசு தான் அவருக்கு ராமசாமிக்கு, ராமசாமிலாம் ஹெல்த்தியா இருக்காரு. நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாவோ உடல் ரீதியாவோ சமூக ரீதியாவோ நம்ம இன்னொருத்தரை பார்த்து நம்மளை தாழ்த்தி கொள்வதில் தான் நம்முடைய மனநலம் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. அதுலதான் நம்முடைய உடல்நிலையும் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறது. அப்ப முதல்ல அந்த ஆட்டிடியூடை நம்ம சேஞ்ச் பண்ணணும், நம்முடைய மனப்பாங்கை நம்ம மாற்றணும், ஆப்டிமிஸ்டிக் வியூல இருக்கணும். முதுமை என்பது ஒரு வரம், முதுமையனும் பூங்காற்றுன்னு அழகா ஐயா வந்து ஒரு தலைப்பு கொடுத்து ரொம்ப சிறப்பா, எனக்கு முன்னாடி பேசிய நடராஜன் ஐயா அவர்களும் சரி, கண்ணையா ஐயா அவர்களும் சரி, ரொம்ப அழகாக சிறப்பாக சொன்னாங்க. என்னுடைய வேலையும் சேர்த்து அவங்களே செஞ்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஆக அந்த முதுமை என்பது ஒரு பூங்காற்று, அது ஒரு புயல் காற்று இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுடைய அந்த முதுமையுடைய பலம் என்ன அப்படின்னா, நம்ம ரோல் மாடலா இருக்கோம். ரோல் மாடல்னா என்ன, நம்ம மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கோம். வயதானவர்களை எல்லாரும் வணங்குறாங்க, அவங்களுடைய இதை வந்து பின்பற்றுறாங்க, அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறாங்க, அறிவுரை கேட்டு நடக்கிறாங்க. அப்ப இந்த வயதானவர்கள் என்பவர்கள் ஒரு டஸ்ட்பின் கிடையாது, அவர்கள் வந்து வேண்டத்தகாதவர்கள் கிடையாது, இந்த சமூகத்தில் மதிக்கத்தக்கவர்கள், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறவங்க. அப்ப அதை நம்ம உணராதுதான் காரணம். இப்ப நீங்க யானை வந்து ஒரு பலமான விலங்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த யானை என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கடை வீதியில வாழைப்பழத்தை பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். அப்ப அந்த யானை நினைச்சா அந்த வாழைத்தாரை பிடிங்கி சாப்பிட முடியும். ஆனா அந்த யானைக்கு விலங்கு காலில் இல்லை, அதனுடைய மூளையில இருக்கு. நம்மளால இந்த வாழைப்பழத்தை பிச்சை எடுத்துதான் சாப்பிட முடியும்னு அந்த யானை நம்புகிறது. ஆகவே இந்த பாகன் பேச்சை கேட்டு இந்த வாழைப்பழத்தை பிச்சை எடுத்துருக்கு. அது மாதிரி இந்த முதிய வயதுல நம்ம செல்லா காசு, நம்மளை இனிமே வீட்டுல எல்லாரும் மதிக்க மாட்டாங்க, சமூகத்துல எல்லாரும் மதிக்க மாட்டாங்க, நமக்கான அங்கீகாரம் இருக்காது அப்படின்னு எல்லாம் நம்மளை தாழ்த்திக்கிட்டு நம்முடைய திறமைகளை நம்ம வீணடிச்சிடறோம். நம்முடைய அனுபவம் என்பது ஒரு 80 வயது முதியோருடைய அனுபவத்தை ஒரு இளைஞன் பெறணும்னா 80 வருஷம் அவன் காத்திருக்கணும். அப்ப அந்த அனுபவம் என்பது நாம இந்த சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. இவ்வளவு நாளும் நம்ம வந்து வயிற்றுக்காக வேலை செஞ்சோம்னு நான் சொல்ல வர்றது சர்வைவல், நம்முடைய பிழைப்புக்காக, நம்ம வாழ்வியலுக்காக வேலை செஞ்சோம். அப்போ அது வந்து நம்ம ஒரு தொழில் செஞ்சிருக்கலாம், ஒரு அரசு நிறுவனத்துல இருக்கலாம், தனியார் நிறுவனத்துல இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அது எல்லாமே நம்முடைய வாழ்வியலுக்காக நம்ம செஞ்ச வேலை. ஆனா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நம்ம பண்ற வேலை வந்து இந்த சமூகத்துக்கான பணி. அது நம்முடைய வாழ்வியலுக்கு மட்டுமல்லாம மற்றவருடைய வாழ்வியலை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சமூக பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆக நம்முடைய பணி ரொம்ப சிறப்பானதுன்னு நம்ம நம்பணும். நம்ம எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்கும். நம்மளுடைய அனுபவத்தை பார்த்து இன்னைக்கு பல இளைஞர்கள் அதை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில நல்லபடியா வாழ்றதுக்கு நம்ம வந்து வழிவகுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளே தட்டி கொடுத்துக்கிட்டோம்னா, நாம ரோல் மாடலா இருக்கோங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பலவீனம் வராது, மன ரீதியான அழுத்தம் வராது. ஆப்ரஹாம் மாஸ்லோன்னு சொல்லி ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட் இருந்தாரு. நீங்க உடனே ஒரு உளவியலாளர்னா இவர் ரொம்ப பியூர் சைக்காலஜி பாடம்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இது ரொம்ப எளிமையான தத்துவம் தான், நீங்க எல்லாரும் புரியுற மாதிரி சொல்றேன். ஆப்ரஹாம் மாஸ்லோ அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட், அவர் வந்து நீட் ஹைரார்கி தியரி அப்படின்னு ஒரு கோட்பாடு சொன்னார். அது என்ன அப்படின்னா, மனிதனுடைய தேவை அடுக்கு கோட்பாடு அப்படின்னு சொன்னார். அது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய தேவையை வந்து அவர் 5 அடுக்காக பிரிக்கிறார். ஒரு முக்கோணம், நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் தெரியுது. அந்த முக்கோணத்தை 5 பகுதிகளாக அவர் பிரிச்சிருக்காரு. அந்த முக்கோணத்தினுடைய முதல் பாகம், அதாவது கீழே இருந்துதான் ஒரு மனிதனுடைய தேவைகள் இப்படி 5 விதமா இருக்கு. அதனுடைய முதல் தேவை, ஒரு மனிதன் கீழே இருந்து தொடங்குறான், இந்த முக்கோணத்தினுடைய கீழ்பாகத்துல இருந்து தொடங்குறான். முதல் தேவை பிசியாலஜிக்கல் நீட், அதாவது உடலியல் தேவைகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஒரு மனுஷன்னா அவன் மூச்சு விடணும், தண்ணி குடிக்கணும், வந்து சாப்பிடணும், தூங்கணும், கழிப்பறைக்கு போகணும், இப்படியான ஒரு உடலியல் தேவைகள் தான் ஒரு மனிதனுக்கு முதல் தேவை அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த தேவை பூர்த்தி ஆனவுடனே அவர் அடுத்தது சேஃப்டி நீட், பாதுகாப்பு தேவை. ஒரு மனிதன் என்ன பண்றான், குளிருது சட்டை போட்டுக்கிறான், வீடு கட்டிக்கிறான் ஒரு பாதுகாப்புக்காக. அப்ப இதெல்லாம் வந்து ஆதி மனிதன் வந்து காட்டுல குகைகள்ல வாழ்ந்தாலும் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப பாதுகாப்பு தேவை என்பது இந்த உடலியல் தேவை பூர்த்தி ஆனவுடனே நமக்கு அடுத்து வரக்கூடிய தேவை.
மூன்றாவது என்ன, லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ் சொல்றாங்க. அதாவது அன்பு, பாசம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது. அப்ப நம்ம எப்படி வாழ்றோம்? மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல் சொல்லுவோம். மனிதன் வந்து ஒரு சமூக விலங்கு. அப்ப மனிதனால வந்து ஒரு ஒரு சமூகமா தான் வாழ முடியும், தனிமையில வாழ முடியாது. அப்போ ஒரு ஒரு தப்பு செய்தவரை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைக்கிறாங்கன்னா, சிறைச்சாலையில உணவு கொடுக்குறாங்க, உடை கொடுக்குறாங்க, அவருக்கு நல்ல பாதுகாப்பான இடம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் சிறைச்சாலையில் இருக்கிறது ஏன் தண்டனைன்னு சொல்லப்படுகிறதுனா, அவர் இந்த சமூகத்தோடு ஊடாட முடியாது, சமூகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாது. அப்ப சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்தி தனிமைப்படுத்துவதை விட ஒரு பெரிய தண்டனை ஒரு மனிதனுக்கு இருக்க முடியாதுன்னா இன்னைக்கு வந்து சிறைச்சாலையில் கொண்டு அடைக்கிறோம். அப்ப ஒரு மனிதனுக்கு தனிமை என்பது, அன்பு பாசம் கிடைக்காது என்பது மிகப்பெரிய சிறை தண்டனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சேஃப்டி நீட்ஸ்க்கு அடுத்து ஒரு மனிதனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ், அன்பு பாசம். ஏன்னா மனிதன் வந்து ஒரு குடும்பமா, கணவன், மனைவி, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, நண்பர்கள், உறவினர்கள்னு ஒரு குடும்பமா வாழ்றாங்க. அப்ப இந்த அன்பு பாசங்கிறது மூன்றாவது தேவையாக இருக்கு. நாலாவது தேவை என்ன? ஒரு சுயமரியாதை. நான் வந்து இந்த சமூகத்தில் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கணும், என்னை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கிறான். இந்த நாலாவது தேவை பூர்த்தி ஆன உடனே ஐந்தாவது தேவையை நோக்கி போறான் மனிதன். அது என்ன? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னா, மகாத்மா காந்தி மாதிரி, அப்துல் கலாம் மாதிரி ஒரு மிகப்பெரிய லீடரா, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய, நம்ம ஐயா மருத்துவர் நடராஜன் ஐயா மாதிரி மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நபரா வரக்கூடியது அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஸ்டேஜ்னு சொல்றோம். இந்த 5 அடுக்குகளா தான் இந்த மனிதனுடைய தேவைகள் இருக்குன்னு ஆபிரகாம் மேஸ்லோ வந்து உளவியல் ரீதியா நிரூபிச்சிருக்காரு. இப்போ இதுல நீங்க 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, இதுல முதல் தேவை நிறைவேறின பிறகுதான் நம்ம கீழே இருந்தா தொடங்கணும். கீழே வந்து உடலியல் தேவை, அது பூர்த்தியான பிறகுதான் நம்ம அடுத்த தேவைக்கு போக முடியும். இப்படி நாம ஒவ்வொரு தேவையும் பூர்த்தியான பிறகுதான் அடுத்தடுத்த தேவையை போக முடியும் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும். 2வது, இதுல இந்த கீழே இருக்கிற தேவையினுடைய அளவு அதிகம். கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவு, உடை, உணவு, தாகம், இந்த மாதிரியான உடலியல் தேவைக்கான அளவு அதிகம். ஆனா மேல போக இந்த முக்கோணம் பாருங்க சின்னதாக குறுகிப்படுது. அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்க ராமசாமி, கோவிந்தசாமியா இருந்தாலும் சரி, மகாத்மா காந்தியா இருந்தாலும் சரி, சாப்பிட்டாகணும், தூங்கி ஆகணும். அப்ப எல்லாருக்குமே இந்த உடலியல் தேவை பொதுவாக இருக்கு. ஆனா எத்தனை பேர் காந்தி, நேரு மாதிரி, ஒரு அப்துல் கலாம் மாதிரி ஒரு இடத்துக்கு போய் சேர முடியுது அப்படின்னா ரொம்ப குறைவு. அப்ப இந்த உடலியல் தேவை எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அடுத்தடுத்த தேவைகளை கடந்த அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் போறவங்க குறைவு. இந்த 2 செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதுல நாம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, நீங்க ஆன்லைன் செஷன்ல இருக்கோம்னு நினைக்க கூடாது. நாம செல்ஃப் எஸ்டீம் ஸ்டேஜ்ல இருக்கோம். நாம நம்முடைய உடலியல் தேவைகள் பூர்த்தியாயிருக்கு, நமக்கான சேஃப்டி நீட்ஸ் பூர்த்தியாயிருக்கு, நமக்கான அன்பு, பாசம் இதெல்லாம் கிடைச்சிருக்கு, நமக்கான குடும்பம், உறவுகள், நட்பு இதெல்லாம் இருக்கு. நமக்கு ஒரு சமூகத்துல ஒரு அங்கீகாரம் இருக்கு. நம்ம வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய நபர், இல்லை ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர், அல்லது நம்ம வந்து ஒரு நல்ல நண்பர், இப்படியான ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த சமூகத்துல. இந்த செல்ஃப் எஸ்டீமை தாண்டி செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லக்கூடிய ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். நம்ம மிச்சம் இருக்கிற வாழ்நாளை இந்த சமூகத்துக்கு பங்களிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான பயிற்சி வகுப்பெல்லாம் நம்ம பங்கெடுத்துக்கிறோம். ஆக நாம செல்ஃப் எஸ்டீம் ஸ்டேஜில் இருக்கோம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க இந்த செல்ஃப் எஸ்டீம் ஸ்டேஜில் இருக்கணும்னா நீங்க வந்து அதுலயே நீங்க நிரந்தரமா இருக்கணும்னா கீழே இருக்கிற தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி ஆயிருக்காங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கணும். உதாரணமா, காலையில உணவு சாப்பிடாம ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்காருன்னு வச்சுங்க. அவர் பக்கத்துல இருக்க நண்பர் ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாரு, இவர் பதில் சொல்றாரு, அவருக்கு புரியல, திருப்பியும் கேள்வி கேட்கிறாரு. இவர் கோவமா எத்தனை முறையா அவனுக்கு பதில் சொல்ல அறிவு இருக்கா அப்படின்னு திட்டுறாருன்னா, என்ன நான் பெருசா கேட்டேன், இந்த ஆள் இவ்வளவு கோவப்படுறான்னு அந்த நண்பர் வந்து அவர் கோவிச்சுக்கிறாரு. அப்ப பிரச்சனை வந்து இவர் கேட்ட கேள்வியோ சொன்ன பதிலோ இல்லை, அவர் பசியோடு இருக்காரு. அப்ப அவருடைய உடல் தேவை பூர்த்தி ஆகாத போது அவருக்கு இந்த மாதிரி கோபமா பதில் சொல்ல வருது. அப்ப அவருடைய உடல் தேவை பூர்த்தி ஆகலைன்னா அவருடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. அப்ப அவரு குடும்பத்துல ஒரு மனைவியோட சண்டை போட்டு வேலைக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அந்த இரிட்டேஷன்ல இருக்கும்போது ஒருத்தர் கேள்வி கேட்டா கோபமா பதில் சொல்றாரு. அப்ப என்ன? லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ் கிடைக்கல. ஸோ இப்படி நம்ம இந்த கீழே இருக்கிற தேவைகள் சரியாக பூர்த்தி ஆகலைன்னா நாம செல்ஃப் எஸ்டீம் ஸ்டேஜ்லேயே இருக்க முடியாது. இப்போ முதியோர்களுடைய சிக்கல் அதுதான். ஒண்ணு, அவங்களுக்கு பிசியாலஜிக்கல் நீட்ஸ் பூர்த்தி ஆகலை, ஏதோ ஒரு வகையில ஐயா சொன்ன மாதிரி தாகம் இருக்கும், அந்த தாகத்துக்கு தண்ணி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சிக்கலா இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் இருக்கும், எனக்கு சேஃப்டி இல்லை, நான் வந்து எனக்கு பென்ஷன் கூட இல்லை, நான் பாரமா இருக்கேன், இந்த மாதிரியான இன்செக்யூர்ட் ஃபீல் இருக்கும்போது அந்த சேஃப்டி பார்ட் வந்து டேமேஜ் ஆயிருக்கும். என்னை யாரும் அன்பா பேசுறதில்ல, என் பேர பிள்ளைகள் கூட வந்து ஒரு வார்த்தை வந்து எங்கள்கிட்ட பேசுறது இல்லை, இந்த ஏக்கம்
அன்பு பாசத்துக்கான ஏக்கம் இருக்கும். செல்ஃப் எஸ்டீம் சுத்தமா இருக்காது. நாங்க அவ்வளவுதான், இனிமே நாங்கெல்லாம் டஸ்ட்பின் தான். ஸோ இதனாலதான் அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா தேவைகளும் புறக்கணிக்கப்படும் போதுதான் நோயாளியாக மாறுகிறாங்க. அப்ப இது எல்லா தேவையும், அவங்களுடைய பிசியாலஜிக்கல் நீட்ஸ், சேஃப்டி நீட்ஸ், லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ், செல்ஃப் எஸ்டீம், இது எல்லாத்தையுமே அவங்க சரியாக பாதுகாத்துட்டாங்கன்னா அவங்கள நம்ம செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம தமிழ்ல பசி வந்தால் பத்தும் பறந்துடும் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகாதப்ப நம்முடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம சரி பண்ணிக்கணும். ஸோ இன்னும் நிறைய நம்ம இதை தொடர்ந்து பேச போறோம். ஏன்னா இன்னும் அடுத்து ஒரு ரிசோர்ஸ் பர்சன் பேச வேண்டியிருக்கனால நேரம் கருதி நான் இன்னைக்கு இந்த சில செய்திகளோடு முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்ததுல உளவியல் ரீதியா நாம நம்முடைய மனநலத்தை எப்படி வச்சுக்கணும், குறிப்பாக பெரியோர்கள் எப்படியெல்லாம் மனநலத்தை பாதுகாக்கணும், அவங்கள பார்த்துக்கிற கேர்டேக்கர்ஸ் நீங்க எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கணும், அவங்களுடைய உளவியல் எப்படி இருக்கும், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உளவியல் ரீதியாக ரொம்ப நுட்பமா நம்ம இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம வகுப்புகளில் பேசுவோம். இதுவரைக்கும் நான் பேசுனதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். தேங்க்யூ டாக்டர். கொஸ்டின்ஸ் எதுவும் இருந்ததுன்னா நாங்க வந்து குரூப்ல எடுத்துட்டு அதை உங்களுக்கு அனுப்புறோம். பிகாஸ் டைம் கருதி ஐ ரிக்வெஸ்ட் தட். தேங்க்யூ சோ மச் டாக்டர். ரொம்ப அழகா டைம்க்கு கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் a lot.